வணக்கம் வந்தவர்களே. இப்போது நீங்கள் காணப்போவது பண்டரிபுரம் புண்டரீகன் என்ற பக்தனின் வரலாறை நாம் காண்கிறோம். இக்கதையை நாங்கள் ஹரிதாஸ் என்ற படத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு காண அமைத்து கொடுத்திருக்கிறோம். கண்டு கதையுங்கள். இந்த வீடு உன் நகைகள்
பார்க்கிறேன். நான் உயிருடன் என் தாய் தந்தையர்களை காண முடியாவிட்டால் இந்த சரீரமானது அவர்கள் பாதங்களை அடையும். அம்மா, அப்பா, எல்லாம் குருநாதன். லட்சுமி, இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணியது. இதன் மகிமைனா உன் பாவம் மகந்து நீ புனிதவதியாகி விடுவார். அப்படின்னா அந்த கிழங்க ஒரு நதியில கையை கொடுங்க, இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவோம். ஏன் இப்படி பேசுகிறார்? 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பத்தி இப்ப ஆகாசத்துல குதிச்சு விடுதா. நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வந்துருக்கேன். அப்பா, இதுவரையும் நான் சொன்னபடியெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவர் சொன்னபடி கேட்டுட்டு இருக்கார். இப்போ விவாகமான பெண்கள் தகப்பனாரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களை கேள். அதிதான் குரு, பதிதான் தெய்வம், அதிதேவிய சகலம். இதை அறிந்து நடந்தா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே உன் பக்திக்கு வெற்றி பிரசன்னமாவார். நல்லதப்பா. சுவாமி, இந்த பாவியை மன்னிப்பீர்களா? நீ அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. இன்னையிலிருந்து பார்ப்போம், நான் புது லட்சுமி. மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. ஓம் சச்சிதானந்தம். ஹரி, அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பது உனது வாய் தரித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கெல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் இப்படியெல்லாம் பேசுகிறார்? என் கண்ணனை நான் அறிய மாட்டேன் அன்பானே. ஹரி, உன்னை பரிசோதிக்கவே நான் மகாவிரூபத்தை காட்சியளித்தோம். உன் பக்தியை மிகவும் மெச்சினோம். என் அருகில் வா. பக்தவத்சலா, நான் தன்யனானேன். இந்த சேவை முடிந்ததும் வருகிறேன். என்ன இருமாப்பு? என்னை விடவா இவர்கள் சேவை பெறுது? கண்ணா, அது உமக்குத்தானே தெரியும். அதற்காகத்தானே நீரும் இங்கு எழுந்தருளியிருக்கிறீர். ஹரி, நீ வணங்கும் பகவானையே அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை அறிந்தாயா? கோபாலா, அறிந்தவனும் நீ, அறியக்கூடியவனும் நீ, அறியப்படுபவனும் நீ. நான் இதை தவிர வேறு எதையும் அறியேன் சுவாமி.